இல்லை வாங்கம்மா வாங்கம்மா ஐயா வாங்கயா 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 பிசு போடுங்கயா நிறைய போடுங்கயா தம்பி உனக்கு கண்ணு தெரியாதாப்பா? ஆமாயா கண்ணு தெரியாதையா பார்த்தாலே தெரியாதையா இந்த வயசுல இருந்தே கண்ணு தெரியாதா? ஆமாயா குழந்தைங்களே தெரியாதையா அதெல்லாம் உங்களுக்கு இருக்குயா பிச்சை போடுங்கய்யா தம்பி நான் இங்கதான் பக்கத்துல இந்த பாருங்க உங்க யாருக்காவது கண்ணு தெரியாம இருக்கா? நான் நல்ல ஒரு ஐ டாக்டர் ரூட்ல தான் வேலை பார்க்கிறேன் சரியா? சீனியர் டாக்டர்னா யாருக்கெல்லாம் கண்ணு பிரச்சனையா இருக்கோ கண்ணாடி போட்டவங்களெல்லாம் கண்ணாடி இல்லாமையே நடக்க வைப்பேன். யாருக்காவது பிரச்சனை இருக்கா? ஜேசன் பின்னாடி என் நம்பர் வாங்கிக்கோங்க. கண்ணூர்ல தான் வேலை பார்க்கிறேன். பிச்சை போடுங்கய்யா அப்புறம் பேசுங்கய்யா வந்து பிச்சை போடுங்கய்யா தம்பி உனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்காப்பா? ஆமாயா இருக்கு ஆனால் முடியாது நான் வந்து ஈஸ்டப்பா வந்து இதே மாதிரி தான் பேர் ஒருத்தர் டைம் சர்ச்சில் போகும்போது ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட என்ன கேட்குறாரு தர்மம் கேட்டாங்க. அப்போ பேர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கிட்ட என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் நான் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணுறேன் சுகத்துதாரேன்னு சொன்னேன். அதே மாதிரி பூமி என்ன கிட்ட நான் தர்மம் போட்டால் இந்த ஒரு நேரம் மட்டும்தான் என்னால் உனக்கு க்யூர் பண்ண முடியும். ஆனால் நான் உனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் ட்ரீட்மெண்ட் பண்ணி உனக்கு கண்ணு திருப்பி வர வைக்கிறேன். உனக்கு அது ஓகே அப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து உலகத்தை பார்க்கணும்னு ஆசை நீ நாளைக்கு கூப்பிட்டு வாப்பா நம்ம நாளைக்கு உனக்கு சர்ஜரி பண்ணிக்கலாம். சரி போட்டுவாங்களே கண்ணு நல்லா தரப்பா நல்லா தரப்பா இந்த பாருப்பா நல்லா பாருங்க மேலே பாருங்க கீழே பாருங்க. உங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை தான். இதை நம்ம ஒரு டைம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களை கண்ணை வந்து என்ன பண்ணிடலாம் உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடலாம் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 days இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்ணில் இருக்கிற கட்டை கவக்கக்கூடாது, கண்ணை கசிக்கிறக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் கண்ணை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்களும் எல்லார் மாதிரி இந்த உலகத்தை பார்க்கலாம். 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஓகேவா? தம்பி உனக்கு இப்போ வழி இருக்காமா? கண்ணெல்லாம் தொடங்கலப்பா? இல்லை தொடர்ந்து நான் உண்மையே பண்ணுங்க வீக்கம் ஏதாச்சும் இருக்கா? இல்லையா உண்மையே இல்லையா இப்படியே கொடுக்குற சாப்பாடை கரெக்டாக மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு 10 நாள் உங்களை டெய்லி வந்து பார்க்குறேன். மறந்துடாதீங்க கண்ணை அவுக்கவும் கூடாது கண்ணை கசிக்கிறவும் கூடாது. சரியா 9 நாள் முடிஞ்சிச்சு. என்னப்பா நம்ம ஃப்ரெண்டு கண் ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்துருக்கான் போலயே. அவன் ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறத கண்ணு வந்து போலயே. யாரது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சத்த மாதிரி இருக்கு. எனக்கு கண்ணு தெரியாதனால தான் உனக்கு எல்லாருமே சாப்பாடு கொடுத்தாங்க. கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் யார் உனக்கு சாப்பாடு கொடுப்பா? அதனால நல்லா யோசித்து பார்த்துக்கேன். ஆமா என்ன நான் அதை யோசிக்கவே இல்லையே. எனக்கு கண்ணு தெரிஞ்சா யாருமே எனக்கு பிச்சை போட மாட்டாங்களே. அது மட்டுமா உனக்கு கண்ணு தெரியாதனால தான் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் உனக்கு காசை விட்டு இறக்காங்க. கண்ணு தெரிஞ்சு இனி ஒரு காசும் வராது, எல்லாத்துக்கும் ஆப்பு தான். ஆமாம்ல அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்காதா கண்ணு தெரிஞ்சுன்னா? உதவி கிடைச்சி ஒரு உதவி கிடைக்காது. நீதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை உழைச்சி கண்ணு தெரிஞ்சுட்டா. ஐயோ இத்தனை நாள் கண்ணு தெரியாது எனக்கு, இனிமேல் யார் வேலை தருவா? இது என்ன நம்ம ரோஸ் சட்ட மாதிரி இருக்கு. எதுக்கலடா? எல்லாம் ஒன்னாலதான். எதுக்கு ரோஸ் ஆகுதா? இப்போ உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா இந்த நிஜ வாழ்க்கையில பிச்சைக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிடும். உன்னோட வாழ்க்கையில பிச்சைக்காரங்க நீ இமேஜின் பண்ணி வச்சிருப்ப. ஒருவேளை கண்ணு தெரிஞ்சு நாங்க இப்படி இருப்போங்கிறது தெரிஞ்சு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நீ விட்டுட்டு போயிடுவ கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா. அதனால நீ யோசிச்சு பார்த்துக்க. ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேருமா கண்ணு தெரிஞ்சா? ஆமா அப்போ எனக்கு இந்த கண்ணே வேண்டாமே. நான் உடனே கண்டு
பார்த்துட்டு கண்ணை கசக்கிறேன் சரியா? நீங்கள் ஃபீல் பண்ணாத. ஆமாம் ஆமாம், நான் உண்மையான நண்பன் தான். நான் இப்போ உடனே கண்ணை கசக்கிறேன். நண்பேண்டா. ஐயோ, என் கண்ணில் ரத்தமாக வருது. ஒன்றுமே தெரியலையே, கண்ணு ரொம்ப வலிக்குது. ஐயோ தம்பி தம்பி ஐயோ. ஏய், என்ன கட்ட ஊத்துறியா? ஐயோ, கண்ணுல இருந்து ரத்தம் வர வருது. ஆமாங்க ஐயா, கண்ணு எதுக்கு கட்ட ஊத்து? ஐயா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உனக்கு கண்ணு தெரிஞ்சா உனக்கு காசே தர மாட்டாங்க, உனக்கு சாப்பாடே கிடைக்காது, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேற நீ விட்டுட்டுக்கணும், இத்தனை நாள் கூட உனக்கு யார் வேலை தருவா அப்படிலாம் சொன்னாங்க ஐயா. அதான் எனக்கு இந்த கண் பார்வையே வேண்டாயா. நான் முதல்ல இந்த மாதிரி குருடாவே இருந்துக்கிறேயா. அட தம்பி, இப்படி அவசரப்பட்டியே? உனக்காண்டி நான் மர்காசி ஸ்கூல்ல தண்ணி பத்திர வேலையை கேட்டு வச்சிருந்தேனே. உன் கண்ணு தெரிஞ்ச உடனே அங்க உனக்கு வேலை தந்திருப்பாங்க. மாசம் 10,000 ரூபாய் நீ செலக்ட் பண்ணிருக்கலாம். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் அச்சோ, என் கண்ணு போச்சு, இது தெரியாம போச்சு, நான் கீழ்படியாம போயிட்டேனே. டாக்டர் 9 நாள் படுத்திருந்தேனே, இந்த ஒரு நாள் படுத்துட்டு தான் எனக்கு கண்ணு கிடச்சிருக்குமே. அச்சோ, என் வாழ்க்கையே போச்சு, இப்படி பண்ணிட்டேனே. என் நண்பருக்கு பேச்ச கேட்டு என் வாழ்க்கையே இழந்துட்டேனே. அச்சோ, நீ அழுது பிரோஜனம் இல்லை தம்பி. ஒரே ஒரு தடவை எனக்கு ஆபரேஷன் பண்ணுதையா, அதுக்கப்புறம் நான் கண்ணை கசக்கவே மாட்டேயா. உனக்கு இருந்தது இந்த ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு வாய்ப்பை நீ இழந்துட்ட. இனி உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா கண்ணே தெரியாது. ஐயா, அப்படின்னு சொல்லாதீங்கய்யா, எனக்கு ஏதாவது பண்ணலையா, எனக்கு கண்ணு வரவில்லையா. நீ வந்து விரும்பினா உன்னோட பழைய இடத்துக்கே போ. உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் இதுதான் உன் வாழ்க்கை, இதை தான் நீ சூஸ் பண்ணியிருக்க, இதையே இது பண்ணு. சத்தமே போறாங்க. கச்சிப்புன்னு பார்த்தாங்கப்பா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு? என்ன செய்யணும்? டாக்டருக்கு கீழ்படியாம அந்த யாருக்கு கீழ்படிஞ்சான்? யார் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சான்? ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சான். டாக்டர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியல. ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சதுனால அவங்க கண்ணு மறுபடியும் தெரியாம போயிட்டு. டாக்டர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிருந்தா என்ன கிடைச்சிருக்கோம்? கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம். ஆமா, அதே போல நீங்களும் யாருக்கு கீழ்படியலாம்? ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்படியணும், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்படியணும். கீழ்படிஞ்சா நீங்க அதிகமான ஆசீர்வாதங்களை என்ன செய்யலாம்? பெறலாம், உயர்வான இடத்துக்கு போகலாம்.